மூலமாக நோயாளிகள் வரிசைகளில் நிற்க வேண்டிய அவசியமில்லை. இந்த விதமான கருவிகளுக்கு சென்று அவர்களுடைய விவரங்களை அங்கே பூர்த்தி செய்து மட்டுமல்ல பணத்தை செலுத்துவதும் கூட இதன் மூலமாகவே செலுத்திவிட்டு அதன் மூலமாக அவர்களுடைய அப்பாயின்மெண்ட்களை எடுத்துக்கொள்ளலாம். ஹாஸ்பிட்டல் நம்பர் போட்டால் இன்னைக்கு உங்கள் வந்துடும். நீங்கள் அதை எடுத்துகிட்டு அப்படியே போயிடலாம். எங்கேயும் க்யூலாம் வெயிட் பண்ணுவாங்க. ஏர்போர்ட் மாதிரி ஏர்போர்ட்டில் நினைச்சு everybody that's been involved. I really like to honor and thank with us Thiruvar Gandhi, who's been with us. He's not a new face to us. I've always said he's very closely associated with us. We are truly blessed today to have 3 ministers and an ex-minister with us. It is also a reflection of how much support we have got from the government in many of the things that we are doing. We are very grateful and very thankful for all that you do in everything that you do to help us. I want to especially thank Dr. Rajesh. He's really helped make these things happen. I also want to thank many people involved, the MS office, and finally not to forget Dr. Deepak and his team over here in Ranipet who make everything seem possible. Thank you to each one of you for all that you do. இப்பொழுதும் மாண்புமிகு கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் அவர்கள் திரு ஆர் காந்தி அவர்களை சில மாண்புமிகு சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் திரு சிவமையநாதன் அவர்களை வாழ்த்துரை அழைக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். மிக சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வேலூர் மாவட்டம் உட்பட தமிழ்நாட்டில் இருக்கின்ற அத்தனை மாவட்ட மக்களுடைய மருத்துவ வசதியை வழங்குகின்ற வேலூர் சிஎம்சி மருத்துவமனை மற்றும் இந்த சிறப்பு உட்பட இரண்டு மருத்துவமனைகளிலும் அடித்தட்டு மக்களுக்கான மருத்துவ சேவையை தந்திருக்கின்ற சிஎம்சி மருத்துவ நிறுவனம் இந்த புதிய வளாகமானது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் தனது திருக்கரங்களால் திறந்து வைக்கப்பட்ட இந்த மருத்துவமனையில் உலக கதர் மற்றும் நுண்ணிநூல் துறையினுடைய அமைச்சர், மாண்புமிகு இந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர் வளர்ச்சிக்காக பல்வேறு புதிய மாவட்டமாக உருவாகி இருக்கின்ற இந்த ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தினை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைத்து தமிழ்நாட்டில் இருக்கின்ற பல்வேறு மாவட்டங்களில் மிக முக்கிய வளர்ச்சிக்கு அடிக்கடி காரணமாக இருக்கின்ற மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் ராணிப்பேட்டை காந்தி அவர்கள், மாண்புமிகு ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் அருமை நண்பர் ஈஸ்வரப்பன் அவர்களே, இந்த மருத்துவமனை வளாகத்தில் மாஸ்டர் செக்கப்புக்கான இந்த திறப்பு விழாவுக்கு ஏற்பாடு செய்து எங்களையும் இதில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்திருக்கின்ற வேலூர் சிஎம்சி மருத்துவமனையுடைய இயக்குனர் டாக்டர் விக்ரம் மேத்யூஸ் அவர்களே, எங்களுடைய குடும்ப மருத்துவர், எங்கள் ஆலங்குடி தொகுதியினுடைய மருத்துவர், எங்கள் மாவட்ட மக்களுடைய மருத்துவர் டாக்டர் தீபக் செல்வராஜ் அவர்களே,
அதேபோல மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் ராஜேஷ் அவர்களே மற்றும் இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கின்ற சிஎம்சி நிர்வாக உறுப்பினர்களே, மருத்துவர்களே, செவிலியர்களே, மூத்த செவிலியர்களே, வருகை தந்திருக்கின்ற அருமை நண்பர்களே, பெரியவர்களே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். துவங்கப்பட்டு கிட்டத்தட்ட 125 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மாவட்ட மக்களுடைய மருத்துவ சேவையை நிறைவேற்றி இருக்கின்ற சிஎம்சி நிறுவனத்திற்கு எங்களது வணக்கத்தையும் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். குறிப்பாக இன்றைக்கு ஆண்டுகளுக்கு முன்பாகவே வள்ளுவன் குறிப்பிட்டு சொன்னதை போல நோய் நாடி நோய் தணிக்கும் வாய் நாடி அது தணிக்கும் வாய்ப்பை செய்யும் என்பதற்கேற்ப நோய்கள் வருவதற்கு முன்பாகவே அதற்கான பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி தந்தவர் முத்தமிழர்கள் தலைவர் கலைஞர் அவர்கள். கலைஞர் காப்பீட்டு திட்டம் என்கின்ற திட்டம் அடித்தட்டு மக்களுக்கான மருத்துவ சேவையை கொண்டு போய் சேர்த்தது. இன்றைய முதலமைச்சர் இன்னுயிர் காப்போம் நம்மை காப்போம் 48 போன்ற திட்டங்கள், மக்களை தேடி மருத்துவம் போன்ற திட்டங்கள் இன்றைக்கு வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. நமது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் முத்தமிழர்கள் கலைஞர் 100ஆண்டு விழா மருத்துவமனையை குறுகிய காலத்துக்குள் கட்டி முடிக்கப்பட்டு தமிழ்நாட்டில் இருக்கின்ற மக்களுக்கான மருத்துவ சேவையை நிறைவேற்றி தந்திருக்கிறது. அதே போல இன்றைக்கு நமது வேலூர் மற்றும் ராணிப்பேட்டை பகுதியில் இருக்கின்ற அடித்தட்டு மக்கள் உயர்ந்த மருத்துவ சேவையை பெறுகின்ற வகையில் இந்த மிகச்சிறந்த கட்டமைப்பை ஏற்படுத்தி தந்து ஒரு சர்வதேச தரத்தில் இந்த மருத்துவமனையை செயல்படுத்துவது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, இந்தியாவிற்கு மட்டுமல்ல, உலகத்திற்கே பெருமை சேர்க்கக்கூடிய அளவில் இன்றைக்கு நமது சிஎம்சி மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு இந்த ராணிப்பேட்டை பகுதியில் இருக்கின்ற இந்த மருத்துவமனை வளாகமானது முழுக்க ஒரு சுற்றுச்சூழல் இயற்கை வாய்ந்த பகுதியாக இந்த கட்டமைப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, இங்கே இருக்கின்ற அனைத்தும் குறிப்பாக சூரிய மின்சக்தி மூலமாக சோலார் எனர்ஜி பெறக்கூடிய அளவிலும், அதேபோல இயற்கை பாதுகாக்கின்ற அந்த அடிப்படையிலும் இங்க இருக்கின்ற இந்த வளாகத்தில் ஒரு குறுங்காடுகள் அமைக்கின்ற பணியும் நமது மருத்துவமனை நிர்வாகம் மேற்கொண்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு, குறிப்பாக 1947 பார்த்தீங்கன்னா மனிதனுடைய சராசரி வாழ்க்கை 38 வயதாக இருந்தது. பல்வேறு நோய்களுக்கு அவர்கள் ஆட்படக்கூடிய நிலையில் இன்றைக்கு 2024 சராசரி மனிதனுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா 68 உயர்ந்திருக்கிறது. மனித இனம் மரணத்தையே வெல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு மருத்துவ கட்டமைப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அதற்கு அடித்தளமாக இங்கே இருக்கின்ற சிஎம்சி நிறுவனம் ஒரு மிகச்சிறந்த மருத்துவ சேவையை நம் மக்களுக்கு தந்து கொண்டிருக்கிறது. அருமை நண்பர் ஈஸ்வரப்பன் அவர்கள், நாங்கள்லாம் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறப்போ அந்த கொரோனா பாதிப்பு ஏற்படுறப்போ எல்லோரும் முதல் முன்னுரிமை கொடுத்து எங்கே அட்மிட் ஆவாங்கன்னா நம்ம சிஎம்சி மருத்துவமனை என்று இதனுடைய வரலாறை குறிப்பிட்டு சொன்னார். லேட்டஸ்டாக என்ன மருத்துவ தேவையோ அதை அத்தனை மக்களுக்கும் கிடைக்கக்கூடிய அளவில் தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்தியாவில் மட்டுமல்ல, உலகத்தின் பல்வேறு நாட்டிலிருந்து வருகை தந்து அந்த மருத்துவ சேவை பெறக்கூடிய அளவிற்கு இந்த கட்டமைப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. நமது மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் ராணிப்பேட்டை காந்தி அவர்கள் இந்த மருத்துவமனையினுடைய அத்தனை வளர்ச்சியிலும் அவர் பங்கேற்கிறது. குறிப்பாக இந்த பகுதி சிறுபான்மை மக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதிகள், அது தொழில் வளர்ச்சியாக இருக்கட்டும், அதே மாதிரி மருத்துவ கட்டமைப்பாக இருக்கட்டும், அத்தனைக்கும் முன்னின்று பணியாற்றக்கூடியவர் தான் நமது மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் ராணிப்பேட்டை காந்தி அவர்கள் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.
மக்களுடைய அத்தனை உயர்விலும் நமது மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இருக்கிறார்கள். இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற பல்வேறு அடிப்படை வசதிகளில் உயர்தர கட்டமைப்பை அத்தனையும் உருவாக்கி தந்து இந்த மாவட்டத்துடைய ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் அடிப்படை காரணமாக இருக்கின்றவர் நமது மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் ராணிப்பேட்டை காந்தி அவர்கள். அதோடு மட்டுமல்ல, இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளராக மாண்புமிகு நீர்ப்பாசன துறையினுடைய அமைச்சர், நீர்வளத்துறையினுடைய அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் துரைமுருகன் அவர்கள் இந்த ஒட்டுமொத்த மாவட்டத்துடைய வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றி இருப்பவர். குறிப்பாக தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு இந்த நீர்வளத்தினை மேம்படுத்துகின்ற பல்வேறு அணைகளை கட்டுவதற்கு அடித்தளமாக இன்றைக்கு இந்த விழாவில் நாங்களும் கலந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பாக உரையாற்றிய அமைச்சர் அவர்களுக்கு மருத்துவமனையின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுதும் மத்தியிலே நம்மில் ஒருவராக நம்முடைய குடும்பத்தை சார்ந்த சிஎம்சியினுடைய ஒரு அங்கமாக வகிக்கிற ஒரு நம்முடைய அமைச்சர் திரு ஆர் காந்தி அவர்கள் உரையாற்றுவார். அன்பார்ந்த CMC மாஸ்டர்ஸ் ஹெல்த் செக்கப் கிளினிக் மற்றும் டிஜிட்டல் பேமெண்ட் கிஷோர் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கும் CMC டைரக்டர் விக்ரம் மேத்யூ அவர்களே, டாக்டர் விக்ரம் மேத்யூ அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் வரவேற்பாட்டிய டாக்டர் ரவீஷ் சங்கீர் ராஜு அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இந்த மாஸ்டர் செக்கப் கிளினிக்கை திறந்து வைத்து சிறப்புரையாற்றிய நமது மினிஸ்டர் ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ணன் மெய்நாதன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கும் சாமுவேல் ஹேண்ட்ஷிப் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் ஈஸ்வரப்பன் அவர்களே, நன்றி உரையாற்றியிருக்கும் டாக்டர் அவர்களே, இந்த நிகழ்ச்சி கழக முன்னோடி எங்களோட வந்து இருக்க கழக முன்னோடிகளை எல்லாருக்கும் ஆகவே சிஎம்சி என்றாவே உலகம் பூரா தெரியும். இந்த ராணிப்பேட்டை மாவட்டம் இல்லை, உலகம் போல ராணிப்பேட்டை. இங்க பாத்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற மொத்த ஒரு நம்பிக்கையோட ஒரு இடம் சிஎம்சி. இதுதான் அந்த காலத்துல இந்த பகுதியில் ராணிப்பேட்டையில் இங்க ஆரம்பிச்ச பிறகு சிஎம்சி ஒன்றும் நல்ல முறையில் மக்களுக்கு என்ன இதெல்லாம் டிஃப்ரெண்ட் ஆஃப் கைண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட். இது இந்த இவங்க சிஎம்சி எல்லாமே நீங்க பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லா இடத்துல இருக்கு. அது வேற இது வேற. காரணம் அந்த காலத்துல இருந்து இன்னைக்கு இல்ல 125 வருஷம் சொன்னார் அமைச்சரோட. மெடிக்கல் கிறிஸ்டியானிட்டி தான் முதல்ல அந்த காலத்துல. அதே மாதிரி எஜுகேஷன் அந்த காலத்துல இது ஆரம்பிச்சதே ஒரு சர்வீஸ் மைண்டோட, மக்களுக்கு அந்த சர்வீஸோட இது செய்யணுன்றதுக்கு தான் இந்த மாதிரி எல்லாம் ஆரம்பிச்ச இன்ஸ்டிடியூஷன்ஸ் இதெல்லாம். அந்த 125 வருஷம் ஆனாலும் அதுக்கு ஒரு சின்ன புள்ளி வைக்காமல் அதே மாதிரி நடக்கிறது தான் இந்த சிஎம்சி. இன்னைக்கு நானும் அதிகமா எங்க என்ன சிஎம்சிக்கிறோம், ஒரு ரோல் செய்வோம், அது வேற. இருந்தாலும்
எங்கேயோ போய் செக் பண்ண ஒன்றும் இல்லை. இன்னைக்கு ஒரு சின்ன இன்சிடென்ட். நான் 3 நாளைக்கு முன்ன இந்த பிளட் டெஸ்ட் எடுக்கணும். நான் இங்கே சிஎம்சிக்கு வரதுக்கு பிளட் டெஸ்ட் சென்னையில் கம்ப்ளீட்டாக பிளட் டெஸ்ட் எடுத்தாச்சு. எத்தனை 10 20 எடுத்தாங்க. அத்தனை எடுத்தாங்க. நேற்று ரிப்போர்ட்டு வந்தாச்சு. ரிப்போர்ட் வந்துச்சு. வந்து எல்லாம் கிளியர் ஆகுது. ரிப்போர்ட் கொடுத்தாச்சு. இன்னைக்கு இங்கே வரணும். இங்கே சிஎம்சிக்கு நான் வரணும். சிஎம்சிக்கு வரணும்னா ராத்திரி என்ன நியூஸ் எங்க டாக்டர் சொல்றாங்கன்னா, அங்க எடுத்தாலும் அது ஒரு பக்கம் நாங்க பார்த்துட்டோம், இருந்தாலும் நாங்க எடுத்தாதான் நாங்க அதுக்கு ரிப்போர்ட், நாங்க உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும் சொல்லி அதுக்காக நான் சென்னைக்கு போறேன். இல்லைன்னா நம்ம சிஎம் வரத்துக்கு நான் போல. எதுக்கு சொல்றேன்னா, அவங்களோட இன்வால்மெண்ட் தவறு நடக்க கூடாது. ஒரு உயிர் காப்பாத்துறது, அதுக்கு அவங்க எப்படி போட்டது தெரியும். இவங்க மனசார வந்தது. இப்போ ஒன்று சிஎம்சியில் நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் 2 நாளா சார் சிஎம்சியில் போய் சேர்ந்து ஒன்றும் ட்ரீட்மெண்ட்டே கொடுக்க மாட்டேன்றாங்க சார். டோட்டலாக செக் பண்ணிட்டு எது கரெக்டா இருந்தாதான் ட்ரீட்மெண்ட்டே நடக்கும். அதுதான் சிஎம்சி. இந்த சிஸ்டம் வேற எங்கேயும் கிடையாது. இப்பெல்லாம் எப்படியோ நடக்குது. ஆனா சிஎம்சி இப்போ இந்தியாவிலேயே இல்லாத ஒரு டிஜிட்டல் பேமெண்ட் கிஷோக்கர்னு ஆரம்பிச்சிருக்காங்க. இத வரவேற்பு தகுந்தது. அதே மாதிரி எனக்கு ஒரு சந்தேகம் வந்து போன இதோட பேசிட்டேன். திருப்பி ஒன்றும் புதுசாக வந்துக்கிறேன். நான் அமைச்சர்கிட்ட சொல்றேன். நான் வரும்போது நிறைய கவனிக்கிறாங்க என்ன. நான் வந்து கோவிட் வந்த கூட எனக்கு தனியாக போட்டு எனக்கு என் ஒய்ஃப் நான் கோவிடில் இங்கே தான் இதில் இருந்தோம், ஸ்பெஷலாக போட்டு கவனிச்சேன். ஆனால் அந்த இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டாக்டர்ஸோட அந்த நர்சஸ்க்கிறாங்க பாருங்க. இங்க நான் கேட்டேன்ல, என்னம்மா இப்படி எங்களெல்லாம் இப்படி கவனிக்கிறீங்கள, இதே மாதிரி சாதாரண ஜனங்க வந்தா கவனிப்பீங்களா? அவங்களுக்கு இதே ட்ரீட்மெண்ட்டா இல்லைன்னா அவங்களுக்கு டிஃபரெண்ட் ட்ரீட்மெண்ட்டா? என்ன தெரியுமா, யார் வந்தாலும் கவர்னர் வந்தாலும் அதே ட்ரீட்மெண்ட் தான். அந்த உங்களுக்கு வந்து இந்த ஸ்பெஷல் வார்டில் வந்து இந்த பில்லு கொஞ்சம் மாறும், இது தவிர வேற ஒன்றும் மாறாது. ட்ரீட்மெண்ட் ஒரு சின்ன இதோட போறாது. அதுதான் ஒண்ணு இல்லை. சாதாரண ஒரு உதாரணம் சொல்றேன், தப்பா யாரும் நினைக்காதீங்க. இந்த காலத்துல 1.25 பதிவு வந்தோட இப்படி ஆடுறோம். பதிவு வந்த உடனே பெரிய லெவல்ல வந்தாச்சு. நம்ம ஒரு பதிவு வந்துட்டா விக்ரம் சார் இருக்கிறார், அவர் டைரக்டர். அவர் டைரக்டர் மாதிரி இருக்கிறார். டைரக்டர் மாதிரி இருக்கிறார். அவர் பவர் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இல்ல அதுதாங்க. இன்னைக்கு அவர் ஸ்பெஷலிஸ்ட் இதுல. அவரோட பவர் என்ன இருந்தால் அதுதான். இது சிஎம்சி என்றது ஒரு சர்வீஸ், பியூர்லி சர்வீஸ், பியூர்லி சர்வீஸ். கேட்டா இது எடுத்துக்கோ அது எடுத்துக்கோ, இது எக்ஸ்ரே அது எக்ஸ்ரே சொல்ல முடியும். அதுதான் சிஎம்சி. இது மேலும் மேலும் நமக்கு வந்து ஒரு வாய்ப்பு கட்சி இருக்கு நம்ம பகுதியில் வந்தது. நான் ஒண்ணு கிட்ட கேட்கறது என்னம்மா இதெல்லாம் சொன்னோன்னு தவிர ஒன்றே 2-3 தான் கேட்பேன். நான் எப்பவுமே யாருக்கிட்டையும் பேச மாட்டேன். நான் பிஆர்ஓ கிட்ட தான் பேசுவேன், அவர்கிட்ட தான் பேசுவேன். நான் யார்கிட்டையும் பேச மாட்டேன். நிறைய இங்க இந்த காப்பீடு திட்டம் நிறைய இருக்காது. அதுவும் வந்து இப்போ காப்பீடு திட்டத்தில் எல்லாம் இங்கேயே நாங்கள் தான் ஆரம்பிச்சு அது காப்பீடு திட்டம் நல்லா போயிருக்குது. உயிர் காப்பு 48 சொன்னார். இப்போ அதுவும் நல்லா போயிட்டு போகுது. அது நல்ல ஸ்கீமு. இருந்தாலும் அவளை வச்சு அடிக்கடி சின்ன கோரிக்கை தான் நான் வைக்கிறது. இந்த பகுதியில் இருக்கிறாங்கல்ல, எங்க பகுதியில் இந்த சின்ன சின்ன வேலை வாய்ப்பு மட்டும் கொடுங்க. நான் வர்றது டைரக்டர் கிட்ட கேட்கறது இந்த மாதிரி அந்த வாய்ப்பு சின்ன இங்க இருக்கிற பகுதியில் இருக்கிறோம். அதுதான். அதனால நிஜமாகவே நமது மெய்நாதன் அவர்கள்
அவருக்கு வேண்டியவர் அவர் டாக்டர் தீபக் சொல்றாரு. அவர் இல்ல எனக்கு ஒரு சந்தோஷம், எப்படிடா இவர் அங்கிருந்து சொல்றாரு கேட்டாரு. நமது மெய்நாதன் அவர்கள் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா நேரம் இல்லை, எனக்கு இல்லை. அவரும் உடனே ஊருக்கு போறேன்னா தங்கத்துக்கு இல்லை. இருந்தாலும் திருப்பி நான் சொல்ற நமது டைரக்டர் விக்ரம் மேத்யூ டாக்டர் அவருக்கு, உங்களுக்கு எப்பவுமே நாங்க ஒரு துணியா நல்லதுக்காக இருப்போம்ன்றது உறுதி கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். பத்திரிகை நண்பர்கள் சிஎம்சிக்கு வழக்கம் இல்லையா என்று இப்பொழுது தெரிந்து கொள்ளுங்கள். ஏன் நாங்கள் அவர்களே எங்களை குறித்து இவ்வளவு பிரபலமாக பேசப்படுது, எங்களுக்கு ஏன் விளம்பரம் தேவை? இப்பொழுதும் கூட அமைச்சர் அவர்கள் சொன்ன வண்ணமாகவே அவருடைய பரிந்துரையின் பேரில் இந்த பகுதியை சார்ந்த மக்கள் கிட்டத்தட்ட 2000 பேருக்கு ஹவுஸ் கீப்பிங் மற்றும் செக்யூரிட்டி இடங்களிலே வாய்ப்பை கொடுத்து அவருடைய பரிந்துரையின் பேரிலேயே இந்த மக்களுக்கு தொடர்ந்து சிஎம்சி சேவை செய்து கொண்டிருக்கிறது என்பதையும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இப்பொழுது நன்றி உரை அது நமக்கு டாக்டர் தீபக் செல்வராஜ் கேட்டுக்கொள்கிறேன். Stand here and to deliver the vote of thanks. I must thank God Almighty for helping us do such wonderful things for the people of Vellore, Ranipet, Katpadi and the whole nation. And it's so nice to hear such good honorable ministers were well-wisher Ishwaran and his father and also our director. Thank you, Lord, for enabling us to inaugurate the Master Health Checkup Clinic this day. We pray for thy blessings upon Thiru Siva Mayyanathan, Minister. We pray for your blessings upon Thiru R. Gandhi. We pray for your blessings upon our district collector. We pray for your blessings upon the district of Ranipet, the district of Vellore and India nation. Lord,